ஏன் மேடம், உங்க புருஷன் மட்டும் என் பொண்டாட்டி மேல பழி போடலாம், என் பொண்டாட்டி உங்க மேல பழி போடக்கூடாதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏய், இந்த வசனத்தெல்லாம் அடக்கி வாசிச்சுக்கோ. சரியான ஆளுங்கடா நீங்க. எவ்வளவு பயங்கரமான வேலைலாம் பார்த்துருக்கீங்க. சைலண்டா இருந்துக்கிட்டு எப்படிப்பட்ட முள்ள மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கீங்க. நாங்க ரூமை காலி பண்ணுங்கன்னு கேட்ட உடனே பொட்டி படிக்கையோட இறங்கிங்க பாருங்க. நாங்க அப்படியே ஷாக் ஆகி பார்த்தோம். சந்தோஷம்தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? முன்னாடி போற மாதிரி போயிட்டு பின்னாடி ஆப்பு வச்சீங்களா, காயின் வச்சு பல்பு மாட்டி ஃபியூஸ் போய் வைக்கிறீங்க. ஃபியூஸ். டேய், அவனை ஏண்டா திட்டுற? அவன் என்ன இதெல்லாம் சுய புத்தியோடைய செஞ்சிருப்பான்? இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் இவளோட ரத்தத்திலே ஊறி போனதுடா. இவ ஏத்தி விட்டுருப்பாடா, அவன் மண்டையாட்டி இருப்பான். ஏமா நீ மாத்தி சொல்ற? துரை தூக்கி விட்டுருப்பாரு, இந்த அம்மா ஏறி காயின் வச்சிருப்பாங்க. ஏண்டா மாப்ள, இந்த ரணகலத்திலேயே இப்படி ஒரு கிளிப்பு உனக்கு தேவைப்படுதாடா மாப்ள? உண்மைதானயா பிரதர், இதுல நாங்க எந்த விதத்திலையும் சம்பந்தப்படவே இல்லை. உங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கல. அப்படி நினைக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் தான். அவங்க யாருன்னு அவங்க மனசாட்சிக்கே தெரியும். டேய், பேச்ச மாத்தாதுடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து சப்பாக்கட்டு கட்டிட்டு இருக்கியா? எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஆண்டி, இந்த குடும்பத்துல எல்லாரும் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த ரூம்ல நானும் என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? ஒரே வீட்டுல வாழ்றவங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க? பாத்துக்கடி, நல்லா பாத்துக்க. ஆசை ஆசையா இந்த வீட்டுல வாழணும்னு அடி எடுத்து வச்சு வந்த மகாலட்சுமிய கண் கலங்க வச்சுட்டல்ல. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ரூமை விட்டு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பின்னால குழி பறிச்சிட்டல்ல. நல்லா ரெடி, நல்லா இரு. நீ மட்டும் சந்தோஷமா இரு. யாரு என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமோ தெரியாதோ? எனக்கு நல்லா தெரியும். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். இதுதானே எப்பயும் வழக்கம். இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்கோம். வாயை திறந்து பதில் சொல்றாளா பாருங்க. என்ன ரம்யா, இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு தானே இவ்வளவு காரியம் பண்ண. இப்போ நான் அதை நடத்தி காட்டுறேன், பாக்குறியா? ஐயோ, கரண்ட் வந்துருச்சுல. என்ன சின்னதா, இவ்வளவு சீக்கிரம் கரண்ட் வந்துருச்சு? எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு பல்புல காசெல்லாம் வச்சு கரண்ட கட் பண்ணி விட்டோம். ஆனா நம்ம கமிஷனர் மேடம் நேரா முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சு நம்ம காரியத்தையே கெடுத்துட்டாங்களே. ஆமால அத்தை, இப்ப யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதா முக்கியம். அதான் போன கரண்ட் வந்துருச்சுல. நாங்க என்னதான் நடக்க போற நல்ல காரியத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல. நல்ல விஷயத்த அவர் எப்படியும் நடத்தி வச்சிருவாரு அத்தை. சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஏற்கனவே ரொம்ப லேட்டு. பொண்ணு மாப்பிள்ளைய சீக்கிரமா மேல அனுப்பி வைங்க.